நம்மளுடைய பூமிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய கூலிங்கான பாலைவனம். அங்க காற்று ரொம்ப கம்மியா இருக்கு, தண்ணி இல்ல, மழை இல்ல, நதி சுத்தமா இல்லவே இல்லை. பட் அந்த இறந்த கிரகத்துடைய மேற்பரப்புல ஒரு விஷயம் மட்டும் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு கஷ்டமா இருக்கு. கிட்டத்தட்ட 1300 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வடு, ஒரு கான்டினென்ட், அதாவது ஒரு மிகப்பெரிய கண்டத்தையே இரண்டா பிரிச்ச மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான அமைப்பு. அதுக்கு பேரு ஷால்பாட்னா வேலிஸ். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது விஞ்ஞானிகள் சிம்பிளா ஒரே ஒரு ஆன்சரை சொன்னாங்க, இது பழங்காலத்துல தண்ணீர் ஓடி இருக்கு. பட் சேட்டலைட்டுடைய இமேஜஸ், 3D உடைய மேப்ஸ் எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் அந்த சர்ஃபேஸோடைய ஃப்ராக்சர் அனலைஸ் பண்ணாங்க. அப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு கொஸ்டினா வந்துச்சு, இங்க உண்மையிலேயே தண்ணி தான் ஓடிச்சா? அதுக்கான காரணம் அதோடைய ஷேப், அங்க இருக்கக்கூடிய ஆழம், அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே ஒரு நார்மல் ரிவர் மாதிரி இல்லாம வேற ஏதோ ரொம்ப பெருசா வயலண்டா சடனா நடந்த ஒரு நிகழ்வு மாதிரி காட்டுச்சு. இப்போ நம்ம இந்த வீடியோல ஒரு காலத்துல அந்த பிளானட் எப்படி இருந்துச்சு, அதுக்கு கீழே என்ன மறைஞ்சிருந்துச்சு, எப்படி ஒட்டுமொத்த அந்த பொருளுமே அந்த பகுதியை மேசிற நாட்களுக்கு உருவாயிருக்கு, எப்படி ஒரு இறந்த கிரகம் ஒரு காலத்துல தண்ணீர்னால உயிரோட்டமா இருந்திருக்கலாம் பார்க்கலாம். நான் உங்க லோகபால கார்த்திகேயன், இது சென்னித் ஆஃப் சயின்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்குற மார்ஸ் ஒரு சைலண்டான உலகம் மாதிரி இருக்கலாம். பட் வானத்தில் நம்ம பூமியில் பார்க்குற மாதிரியான ப்ளூ கலர் இல்லை, அது ஆரஞ்சும் ரெட்டும் கலந்த கலவையாக இருக்குது. அதோடைய வளிமண்டலம் பூமியுடைய அட்மாஸ்பியரோட சுமார் 1% மட்டும்தான் இருக்கு. அதனால தண்ணி லிக்விட் ஃபார்ம்ல ஸ்டேபிளா இருக்கவே முடியாது. சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் சில இடங்கள்ல -100 டிகிரி செல்சியஸ்க்கு கீழேயும் போகும். இதனால பல வருடங்களா விஞ்ஞானிகள் ஒரு அசம்ஷனா வச்சிருந்தாங்க, மார்ஸ் எப்போதுமே ட்ரை பிளானட் தான். பட் 20ஆம் நூற்றாண்டுடைய முடிவுல அந்த சின்ன வார்த்தையை தகுடுபடியாச்சு. அப்போ வந்து ஆர்பிட்டல் மிஷன்ஸ் அந்த அசம்ஷனை கொஞ்சம் ஸ்லோவா உடைக்க ஆரம்பிச்சிருக்கு. மார்ஸ் எக்ஸ்பிரஸ், மார்ஸ் குளோபுலர் சர்வேயர், வைக்கிங் மிஷன் மாதிரியான பல மிஷன்ஸ் கலெக்ட் பண்ண இமேஜஸ்ல ஒரு ஷாக்கிங்கான பேட்டர்ன் ஒன்று தெரிய வந்துச்சு. மார்ஸ் முழுக்க டெல்டா ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கு, சுனாமி மாதிரியான பல விஷயங்கள் நடந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கு. இந்த மாதிரி வாட்டர் ரிலேட்டட் சிக்னேச்சர்ஸ் இருந்திருக்கு. அதாவது மார்ஸ் ஒரு காலத்துல கம்ப்ளீட்டா வேற மாதிரியான உலகமா இருந்திருக்கு. அங்க தண்ணி இருந்திருக்கிறது மட்டும் இல்லாம அது ஆக்டிவா மூவ் ஆயிருக்கு. இந்த டிஸ்கவரியில விஞ்ஞானிகள் அதிகமாக கன்ஃபியூஸ் பண்ண ஒரு விஷயம் இந்த குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சர் தான். அதுதான் ஷால்பாட்னா வேலிஸ். இது ஈக்வடார்ல மார்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அவுட்ஃப்ளோ சேனல். இதோடைய நீளம் சுமார் 1300 கிலோமீட்டர். ஒரு சின்ன இமேஜினேஷன், சென்னையில இருந்து டெல்லி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அமைப்பு ஒன்று இருக்கு. இது ஒரு பள்ளம் மாதிரி, பட் அது நேரா இல்லாம கர்புடி சேனலா இருக்கு. அகலம் சில இடங்கள்ல 10 கிலோமீட்டருக்கு மேல இருக்கலாம், ஆழம் சுமார் 500 மீட்டருக்கு மேலே இருக்கலாம். அதாவது ஒரு ஒட்டுமொத்த நகரத்தையே அதுக்குள்ள வச்சாலும் மறைகிற மாதிரி இருக்கும். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணும்போது விஞ்ஞானிகள் ஒரு நார்மலான எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்தாங்க. இது பழங்கால நதிக்கான சரியான ஆதாரம். நீர் ஓடும்போது அங்க அரிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம், ஆனா இது நீண்ட நாட்களுக்கு அந்த தியரி சர்வே ஆகல. காரணம், ரிவர் எராஷனுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சிக்னேச்சர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்லோவா செடிமெண்ட் ஆகக்கூடிய ஷேப்பிங், கிராஜுவலா அங்க பல மாற்றங்கள் ஏற்படும், தென் லாங் டேர்ம் எரோஷன் பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஆனா இந்த பள்ளத்தாக்குல எந்த பேட்டர்னுமே இல்லை. அதுக்கு பதிலா திடீர்னு ஒரு அமைப்பு உருவானதுக்கான பல ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. அதனால விஞ்ஞானிகளுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளான கன்க்ளூஷன் கிடைச்சிருக்கு, அது நார்மல் ரிவர் இல்லைன்னு. இந்த பள்ளத்தாக்கு ஆரம்பமாகிற இந்த ரீஜியன்ல ஒரு வினோதமான இடம் இருக்கும். அதுக்கு விஞ்ஞானிகள் வச்ச பேரு சாஸ் டெரைன். இந்த டெரைன் எப்படி இருக்கும்னா, அது ஒரு நார்மலான ஒரு பகுதி மாதிரி ஸ்மூத்தா இருக்காது. இது ஒரு மிகப்பெரிய உடைஞ்ச இடம் மாதிரி இருக்கும். அங்க ரேண்டமா பல ஃப்ராக்சர்ஸை நம்ம பார்க்க முடியும். அதோடைய சர்ஃபேஸ் கொலாப்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஒரு பிளானட்டோட சர்ஃபேஸ் லிட்டரலி உடஞ்ச மாதிரி இருக்கும், உடஞ்சு கீழே விழுந்த மாதிரி இருக்கும். மார்ஸில் சிங்கோல் உருவாகும் போது கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் டிசப்பியர் ஆயிடுச்சுன்னா மேலே இருக்கக்கூடிய கிரவுண்ட் கொலாப்ஸ் ஆகும். இந்த பிரின்சிபல் அதே இடத்துல ஒர்க் ஆகும். ஆனால் இங்கே அதோடைய அளவு நம்ம கற்பனை பண்ணுறத விட ரொம்ப வினோதமாக இருக்குது. இதை பார்த்து விஞ்ஞானிகள் ஒரு பாசிபிலிட்டியை யோசிக்க ஆரம்பித்தாங்க, இந்த கொலாப்ஸுக்கு கீழே என்ன இருக்குன்னு. அதுக்கான சிம்பிள் ஆன்சர், ஒருவேளை தண்ணி இருக்கலாம். ரொம்ப பெரிய அளவிலான கிரவுண்ட் வாட்டர் ரிசர்வாயர் அங்கே இருக்கலாம். இப்போ மார்ஸ் ரொம்ப வறண்டு இருந்தாலும் பல லட்ச கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி அதில் கிரஸ்டுக்கு கீழே லிக்விட் வாட்டர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இதுக்கு விஞ்ஞானிகள் யூஸ் பண்ணுற டேர்ம்
ஆக்வாஃபயர். பூமியில கூட ஆக்வாஃபயர்ஸ் இருக்கு. நிலத்துக்கு கீழே ஒரு வாட்டர் சிஸ்டமே இருக்கும். ஆனா மார்ஸ்ல இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும். காரணம் இதோடைய சர்ஃபேஸ் ரொம்ப கூலிங் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஆகும்போது மேலே ஐஸ் சீல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஐஸ் லேயர் கீழே இருக்கக்கூடிய லிக்விட் வாட்டரை பிடிச்சி வச்சுக்கிறோம். இது ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி செயல்படும். அதை தொடர்ந்து ஜியோதர்மல் ஹீட், கிரஸ்டில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரக்சர், டெக்டானிக்குடைய பல ஃப்ராக்சர்ஸ், ஆஸ்ட்ராய்டு உழுகக்கூடிய நிகழ்வு, இதில் ஏதாவது ஒன்று அந்த அண்டர் கிரவுண்ட் சீலை பிரேக் பண்ணி அதை தொடர்ந்து மார்ஸுடைய ஹிஸ்ட்ரியில் மிகப்பெரிய டிசாஸ்டரில் ஒன்று இது நடந்திருக்கலாம். ஒரு செகண்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன். நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாட்டர் ரிசர்வாயர் சடனாக உடையுது, ப்ரெஷர் ரிலீஸ் ஆகுது. அந்த வாட்டர், அந்த தண்ணி சர்ஃபேஸுக்கு மேலே வந்து வெடித்து வெளியேறலாம். அது ஒரு ஆறுடைய ஃப்ளோ மாதிரி இல்லாமல் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு மாறி இருக்கலாம். அந்த வெள்ளப்பெருக்குடைய வேகம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு 1000 கிலோமீட்டருக்கு மேலே கூட இருந்திருக்கலாம். அதோடைய ஒட்டுமொத்தமான கொள்ளளவு வால்யூம் நம்ம பூமியோடைய ஹிஸ்டரியில் இதுவரைக்கும் நம்ம பார்க்காத மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கோட பெருசாக இருந்திருக்கலாம். அந்த தண்ணி கிரஸ்ட்டை கொஞ்சம் மாற்றிருக்கு. மிகப்பெரிய மலைகள், மிகப்பெரிய கற்களை இதனால மூவ் பண்ண முடிஞ்சிருக்கு. அதனால இந்த பள்ளத்தாக்கு நேரம் இல்லாமல் வளைஞ்சு கருவுடா இருக்கு. ஒட்டுமொத்த பகுதியுமே மறுபடியும் ரீஷேப் பண்ணப்பட்டிருக்கு. சில மாடல்ஸ் படி இந்த சேனல், அதாவது இந்த ஒரு குறிப்பிட்ட இடம் சில நாட்கள்ல இருந்து சில வாரங்களுக்குள்ளேயே உருவாயிருக்கலாம். அதாவது நம்ம இப்போ ஆர்பிட்டில் இருந்து பார்க்குற போது மிகப்பெரிய பள்ளத்தாக்கு ஒரு ஜியோலாஜிக்கல் பிளிங்க்ல உருவாயிருக்கலாம். அதாவது நம்ம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப வேகத்தில் இது உருவாயிருக்கலாம். பூமியில் கூட மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு உருவாகிறதுக்கான எவிடன்ஸ் இருக்கு. மோஸ்ட் ஃபேமஸாக நம்ம சொல்லணும்னா மிசோலா ஃப்ளோட்ஸ். நார்த் அமெரிக்காவில் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்திருக்கு. அந்த ஒட்டுமொத்த இடமுமே மறுபடியும் மாற்றப்பட்டிருக்கு. ஆனால் மார்ஸ் அங்கே நடந்த வெள்ளப்பெருக்கு அதை இதோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது. காரணம் மார்ஸுடைய கிராவிட்டி ரொம்ப கம்மி, வாட்டர் ஃப்ளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் அங்கே ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி. அதனால் இந்த வெள்ளப்பெருக்கினால ஏற்படக்கூடிய அரிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2003 லான்ச் ஆன யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியுடைய மார்ஸ் எக்ஸ்பிரஸ் இந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ண ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுச்சு. இதில் இருந்த HRSC கேமரா மார்ஸுடைய சர்ஃபேஸை 3Dல மேப் பண்ண ஆரம்பிச்சது. அப்போது விஞ்ஞானிகளுக்கு எலிவேஷன் சேஞ்சஸ், அரிப்புடைய ஆழம், கொலாப்ஸ் நடந்த ஸ்ட்ரக்சர்ஸ், அது ஃப்ளோவான டைரக்ஷன், இது எல்லாமே அக்யூரேட்டாக அனலைஸ் பண்ண முடிஞ்சுது. அந்த டேட்டா என்ன சொல்லுதுன்னா, இந்த குறிப்பிட்ட இடம் ரொம்ப ஸ்லோவாக ரிவருடைய எரோஷன் மாதிரி இல்லாமல் அது மிகப்பெரிய வாட்டருடைய அவுட்ஃப்ளோவுடைய ஈவெண்ட் மாதிரி தெரிஞ்சிருக்கு. இந்த டிஸ்கவரி ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்த மட்டும் நம்ம பார்க்கறதில்ல, இது மார்ஸுடைய ஹிஸ்ட்ரி முழுக்க சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு க்ளோவாக இருக்குது. காரணம் மார்ஸில் இப்படி பல அவுட்ஃப்ளோ சேனல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் காசி வேலிஸ், மங்களா வேலிஸ், ஆரிஸ் வேலிஸ், இது எல்லாமே மிகப்பெரிய அவுட்ஃப்ளோவில் ஒன்று. இதனால விஞ்ஞானிகளுக்கு ஒரு மிகப்பெரிய தியரியை இப்போ கொடுக்கறதுக்கான ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. ஒரு காலத்தில் செவ்வாய் கிரகத்துடைய நார்த்தன் ஹெமிஸ்பியரில் ஒரு மிகப்பெரிய கடல் இருந்திருக்கலாம். அது டெம்பரவரியாக கூட இருந்தாலும் அது பூமியில் இருக்கிற மாதிரியான லிக்விட் வாட்டர்ல இருக்கும். நீங்க நினைக்கலாம், இவ்வளோ அழகா இருக்கக்கூடிய கிரகம் எதுக்கு இப்படி இருக்கு? ஒரு டைம்ல வாட்டர் இருந்த பிளானட் இப்போ இறந்து போன ஒரு பாலைவனமா மாறி இருக்கு. இதுக்கான மிகப்பெரிய ரீசன் மார்ஸுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய இழப்பு. பூமியில ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. அது சூரிய காற்றை அட்மாஸ்பியரில் ரொம்ப படாமல் ப்ரொடெக்ட் பண்ணுது. ஆனால் மார்ஸில் அந்த ப்ரொடெக்ஷன் இல்லாதனால சூரிய காற்று ஸ்லோவாக மார்ஸுடைய வளிமண்டலத்துக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிருக்கும். அட்மாஸ்பியர் தின்னானதுக்கு அப்புறம் சர்ஃபேஸ் வாட்டர் ஸ்டேபிளாக இருக்க முடியல. பெரும்பாலும் தண்ணி ஸ்பேஸுக்கு எஸ்கேப் ஆயிருக்கும், ஐஸ் ஃப்ரீஸ் ஆயிருக்கும். இன்னைக்கு கூட மார்ஸுடைய நிலத்துக்கு கீழே ஒரு மிகப்பெரிய வாட்டர் ரிசர்வாயர் இருக்கலாம். சயின்டிஸ்ட் அதை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நம்புகிறாங்க. ரேடாருடைய அப்சர்வேஷன், சப்சர்ஃபேஸுடைய ஐஸ் டெபாசிட்ஸ், மினரல் எவிடன்ஸ், இது எல்லாமே அந்த பாசிபிலிட்டியை இன்னும் அதிகமாக சப்போர்ட் பண்ணுது. அதனால் ஃப்யூச்சரில் மார்ஸுடைய மிஷனில் ஒரு மெயின் கோல் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் எங்கே இருக்குன்றத நம்ம கண்டுபிடிக்கிறது. அதுக்கான காரணம் ஃப்யூச்சரில் ஹியூமன் அங்கே காலனியை உருவாக்குறது. அதுக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம வெறுமனை ஒண்ணுமே இல்லாத ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை நம்ம நினைக்கிறோம். அல்லது ஒரு காலத்துல கடல், வெள்ளப்பெருக்கு, நிலத்தடி நீர் எல்லாமே இருக்கக்கூடிய இப்ப இறந்து போன கிரகத்தை பார்க்குறோம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இன்னும் அந்த பிளானட்டை படிச்சுட்டே இருக்கோம். ஏன்னா சில நேரங்களில் ஒரு பிளானட் ரொம்ப அமைதியாக இருந்தாலும் அதோடைய பழங்காலத்தை பற்றி அது கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கும். நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்போம். இன்னும் இந்த மாதிரியான பல தகவல் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.